இந்த உருக்கமான வீடியோ பதிவோட கோர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்தியால வந்து 5000 to 6000 ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் வந்து இருக்குது. இதுல ரிஜிஸ்டர்ட் ஹோம்ஸ் பார்த்தீங்கன்னா 1500 பிளஸ் ரிஜிஸ்டர்ட் ஹோம்ஸ் இருக்குது. இதுல ஃபார்மல், இன்ஃபார்மல், பிரைவேட் அண்ட் தென் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு பிரிக்கலாம். இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் லிட்டரரி ரேட் இருக்கக்கூடிய கேரளால 600 பிளஸ் ஹோம்ஸ் இருக்குது. இந்தியாவிலே லார்ஜஸ்ட் கவுண்ட் ஹோம்ஸ் இருக்க இடம் வந்து கேரளால தான். இங்க வந்து 30,000 பிளஸ் சீனியர் சிட்டிசன்ஸ் பர்சன்ஸ் வந்து இருக்கிறாங்க. இதோட ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள யங்கர் ஜென்ரேஷனுக்கும் சீனியர் சிட்டிசன்ஸுக்கும் உள்ள கேப்பு. அண்ட் தென் நம்ம பேரண்ட்ஸ் விட்டு நம்ம படிக்க போறோம், நிறைய இடத்துக்கு ஒர்க் பண்ண போறோம், அதர் கண்ட்ரிஸ், அதர் ஸ்டேட்ஸ்க்கு ஒர்க் பண்ண போறோம். நம்ம இப்போ குழந்தையா இருக்கிறப்போ வந்து நமக்கு எந்த ஒரு பிசிக்கல் எபிலிட்டியுமே நமக்கு இருக்காது. ஸோ நம்மளை எவ்வளோ கேர் எடுத்து பார்த்துருப்பாங்களோ அவங்க நம்ம வயசாகிறப்போ அவங்களுக்கு பிசிக்கல் எபிலிட்டிஸ் குறையும். அந்த டைம்ல வந்து நம்ம தான் அவங்கள வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி போய் ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ்லயோ இல்லை வேற ஒரு இடத்துலயோ போய் சேர்க்கக்கூடாது. தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனை இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. கேரளாவது ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் இருக்கு, தமிழ்நாட்டில் அது கூட கிடையாது, நிறைய இடத்துல இல்லை. நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பசங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து அவங்களால முடிஞ்ச ஒரு வேலையை பண்ணுறாங்க. ஃபிசிக்கல் எபிலிட்டி இருக்க வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப் இந்த மாதிரி இடத்துல வந்து அவங்களால முடிஞ்ச ஒரு ஒர்க் பண்ணுறாங்க. அதை வச்சு அன்றாட வாழ்க்கை சாப்பாடை வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பேசிக்கலி நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்ஸ். எந்த ஒரு பேரண்ட்ஸையுமே நமக்கு தெரிஞ்சவங்களோ நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸோ நம்ம பேரண்ட்ஸையும் எந்த ஒரு ஸ்டேஜ்லையுமே நம்ம கைவிடக்கூடாது. எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் நம்ம அவங்கள வச்சு காப்பாற்றணும். தேங்க்யூ.